Good morning, students. நம்ம last class என்ன பார்த்தோம்? Chapter 13 Python and CSV file பார்த்தோம். Python and CSV னா என்னன்னு பார்த்தோம். Pythonல CSV file வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றதை பார்த்தோம். அடுத்த difference between Excel and CSV பார்த்தோம். CSV நால என்ன comma separated values. ஒரு டேட்டாஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், comma யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்போம், அதை செப்பரேட் பண்ணி இருப்போம். அது எங்க நம்ம டைப் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பேட்ல வந்து ஒரு டேட்டாஸ் நம்ம டைப் பண்றோம். ஓப்பன் பண்ணி அதை டைப் பண்ணிட்டு அது என்ன சேவ் பண்ணுறேன் டாட் சிஎஸ்வி நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா அதை நம்ம எதில் ஓப்பன் பண்ணோம்னா எக்ஸல் ஷீட் நம்ம என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிரியேட்டிங் a CSV file using மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து என்னன்னா CSV ஃபைலை கிரியேட் பண்ண போறோம். எதை யூஸ் பண்ணினா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம். To create a CSV file using Microsoft Excel, launch the Excel and then open the file you want to save in CSV format. For example, below is the data contained in our sample Excel worksheet. ஏன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஏதாவது ஒரு எக்ஸலை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு போறோம். அதை ஓப்பன் பண்ணதுல நம்ம என்ன பண்ணி ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் டேட்டாஸ் டேட்டாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் நேம், காஸ்ட், குவான்டிட்டி, ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றது, கீபோர்ட், மானிட்டர், மவுஸ், இதோட காஸ்ட், குவான்டிட்டி, ப்ராஃபிட் வந்து எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், என்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதை என்ன பண்ண போறோம், ஒன்ஸ் த டேட்டா இஸ் என்டர்ட் இன் த ஒர்க் ஷீட், select file save as option for the save as type option, select CSV, delimited or type the file name along with extension .csv. ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸல்ல நம்ம வந்து டேட்டாஸை ரெடி பண்ணிட்டோம். நம்ம டேட்டாஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ண போறோம், நம்ம சேவ் பண்ண போறோம். ஃபைல் சேவ் அஸ் ஆப்ஷன் போயிட்டு நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்னா சேவ் டைப்ல இந்த இடத்துல இருக்கணும். ஃபைல் நேம் நம்ம கொடுத்துட்டோம். நம்ம சேவ் டைப்ல இப்போ என்ன நம்ம சூஸ் பண்ணோம், சிஎஸ்வி டீலிமிட்டர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், சேவ் கொடுக்கணும். சூஸ் பண்ணிட்டு சேவ் எக்ஸல் ஃபைல சிஎஸ்வி. இப்போ எக்ஸல் ஃபைலை நம்ம என்னவா சேவ் பண்ணியிருக்கோம், நம்ம சிஎஸ்வி அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்றோம், சேவ் பண்றோம். நம்ம after you save the file, you are free to open it up in the text editor or view it or to edit manually. It contains will resemble the following. Once நம்ம என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸல்ல இருக்கிறது நம்ம என்னவா ஃபார்மேட் என்னவா சேவ் பண்ணியிருக்கோம், சிஎஸ்வியை சேவ் பண்ணியிருக்கோம். அந்த சிஎஸ்வியை சேவ் பண்ணிட்டோம்னா இப்போ அது என்ன பண்ணலாம், நம்ம அது எங்க வேணாலும் டெக்ஸ்ட் எடிட்டர்ல, எந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் பேட்ல வந்து என்ன பண்ணலாம், ஓப்பன் கூட பண்ணி பார்க்கலாம். நோட் பேட்ல ஒரு ஃபைலை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம்னா இப்போ இப்படிதான் இருக்கும். ஐட்டம் நேம், காஸ்ட், ருபீஸ், குவான்டிட்டி, ப்ராஃபிட், கீபோர்ட், அவங்க என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே என்னன்னா கமாஸ் செப்பரேட் பண்ணி இங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நமக்கு. நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டு ஓப்பன் a CSV ஃபைல். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நம்ம என்ன பண்ண போறோம், CSV ஃபைலை ஓப்பன் பண்ண போறோம். If Microsoft Excel has been installed on the computer, by default CSV file should open automatically in Excel. When the file is double clicked, if you are getting a open with prompt when opening the CSV file, choose Microsoft Excel from the available program to open the file. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா CSV ஃபைல் என்ன, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டு ஓப்பன் CSV ஃபைலை ஓப்பன் பண்ண போறாங்க. ஏதாவது நம்ம என்னது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் கம்ப்யூட்டர்ல, அதை நம்ம ஓப்பன் பண்ண போறோம். எந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ண போறோமோ அந்த ஃபைல் என்ன பண்ண போறோம், ரைட் கிளிக் பண்ண போறோம். ரைட் கிளிக் பண்ணா என்ன இருக்கும், எந்த ஓப்பன் வித்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஓப்பன் வித்ல நம்ம எந்த ஃபார்மேட்ல வேணாலும் ஓப்பன் பண்ணிருக்கலாம். Alternately, you can open Microsoft Excel in the menu bar, select file open. இப்போ அடுத்து என்னன்னா எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணமோ அந்த ஃபைலே போய் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அப்படி இல்லையா என்னன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லே நம்ம என்ன பண்ணோம், ஃபைல் ஓப்பன் கொடுத்து அந்த செலக்ட் சிஎஸ்வி ஃபைல், அந்த ஃபைல் ஓப்பன்ல நம்ம போய் என்ன பண்ணோம், அதுல வந்து சிஎஸ்வி ஃபைலை சூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ரீட் அண்ட் ரைட் சிஎஸ்வி ஃபைல் யூசிங் பைத்தான். பைத்தான்ல நம்ம சிஎஸ்வி ஃபைல் என்ன பண்ண போறோம், ரீட் அண்ட் ரைட் பண்ண போறோம். Python provides a model named CSV. Using this, you can do several operations on a CSV file. CSV file நம்ம யூஸ் பண்ணீங்கன்னா CSV ஃபைல்ஸ்ல டிஃபரெண்ட் ஆபரேஷன்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும். CSV library contains object and other code to read, write and process data from and to CSV file. ஒரு CSV ஃபைலை எடுத்துக்கிட்டோம்னா அந்த CSV ஃபைல் நம்ம என்ன பண்ண முடியும், ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு என்னென்ன ஆபரேஷன் ஃபாலோ பண்றாங்க பார்ப்போம்.
read a CSV file using Python. Read a CSV file using என்னன்னா two waysல பண்றாங்க. There are two ways to read a CSV file. நம்ம read பண்றதுக்கு ரெண்டு type யூஸ் பண்றோம். Using CSV modules reader function. Next CSV dict reader classes. என்ன types are two ways of reading CSV னா reader function ஒன்னு யூஸ் பண்றாங்க. Next dict reader classes வந்து யூஸ் பண்றாங்க. When you want to read from or write to a file, you need to open it. என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு ஃபைல் நம்ம ரீட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரி ரீட் பண்ணுமா ரைட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், ஓபன் பண்ணிருக்கோம். Once the read is over, it needs to be closed. அதை நம்ம ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பெர்ஃபெக்ட்டா க்ளோஸ் பண்ணணும். So that resources that are tied with the file are freed. Hence in Python, a file operations take place in the following order. Pythonல file operation நம்ம பண்ணனும்னா some steps ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டெப் 1 என்ன, ஒரு ஃபைலை ஓபன் பண்ணிரோம், ஓபன் a file. ஸ்டெப் 2ல perform read or write operation. இத ரீட் பண்றோமா இல்ல ரைட் ஆபரேஷன் நம்ம பண்றோம். ஸ்டெப் 3ல க்ளோஸ் பண்ணிரோம் இந்த ஃபைலை. Python has a built-in function open to open a file. இங்க என்னன்னா built-in function யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, Python வந்து ஃபைலை ஓபன் பண்றோம் நம்ம. This function return a file object also called a handle, as it is used to read or modify the file accordingly. இங்க என்ன பண்ண ஓபன் பண்ணிட்டேன்னா என்னன்னா function return அந்த file object நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றது நம்ம என்னன்னு சொல்றோம், என்னன்னு வேலைன்னு சொல்றோம், handle அப்படின்றது நம்ம வந்து என்ன சொல்றோம். நம்ம இது எதுக்கு நம்ம handle எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஒன்ஸ் அந்த ஃபைலை நம்ம ஓபன் பண்ணிட்டோம்னா அது என்னென்ன ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னாக்க ரீட் பண்ணிக்கலாம், அதுல ஏதாவது மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதனாலதான் நம்ம அங்க என்ன பண்றோம், நம்ம அதை ஹேண்டில் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எஃப் ஃபைல என்ன பண்ண போறோம், நம்ம ஓபன் பண்ண போறோம். ஓபன் சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபைலை நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஓபன் ஃபைல் இன் கரண்ட் டைரக்டரி அண்ட் எஃப் இஸ் ஃபைல் ஆப்ஜெக்ட். இந்த ஃபைல ஓபன் பண்றோம். நெக்ஸ்ட் எஃப் ஈக்குவல் டு ஓபன் பிராக்கெட் குள்ள இங்க ஒரு பாத்தே கொடுத்துருக்காங்க. இங்க ஜஸ்ட் ஃபைல் நேம் கொடுத்து தான் ஓபன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பாத் c:/python/program/ch13 sample5.csv அப்படின்ற ஒரு ஃபைலை என்ன பண்றாங்க, ஃபுல் பாத் கொடுத்து நம்ம ஓபன் பண்றோம். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் வந்து நம்ம என்னன்னா ஒரு ஃபைலை ஓபன் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இந்த இடத்துல இருக்கு. You can specify the mode while opening a file. நம்ம ஃபைலை ஓபன் பண்ணும்போது என்ன மோட்ல நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். In mode, you can specify whether you want to read, write or append to the file. Read பண்றதுக்கா, ரைட் பண்றதுக்கா, appendக்கா, ஏதாவது ஒரு ஃபைல் நம்ம என்ன பண்ணா ஃபைலை நம்ம ஓபன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். You can also specify text or binary in which the file is to be opened. Textல binary எந்த ஃபைல் ஃபார்மட்ல வேணா நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். The default is reading in the text mode. எப்பயுமே என்ன டிஃபால்ட்டா ரீடிங்கா தான் இருக்கும் ஒரு டெக்ஸ்ட் மோட்னாலே. In this mode, while reading from the file data could be in the format of a string. நார்மலாவே என்ன இருக்கும், இந்த CSV ஃபைல் ஃபார்ம் எல்லாமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஓபன் பண்றோம்னா அதை ரீட் பண்ண முடியும் அப்படின்றதுனால டிஃபால்ட்டா ரீடிங்ல தான் இருக்கும். அதர் ஹேண்ட் பைனரி மோட் ரிட்டர்ன்ஸ் பைட்ஸ். பைனரி மோட்ல இருந்தா அது வேல்யூஸ் எப்படின்னா ரிட்டர்ன் பண்ணா பைட்ஸா ரிட்டர்ன் பண்ணும். And this is the mode to be used when dealing with non-text file like image or exe files. இந்த பைனரி மோட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நாட் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் நம்ம ஓபன் பண்றோம்னா அதுக்கு வந்து பைனரி மோட் ஓபன் பண்றோம். இல்லைன்னா எக்ஸல்ல ஃபைல் ஓபன் பண்ணா அதுக்கு வந்து பைனரி மோட் நம்ம ஓபன் பண்றோம். பைத்தான் ஃபைல் மோட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மோடு அதோட டிஸ்கிரிப்ஷன். ஆர் ஓபன் எ ஃபைல் ஃபார் ரீடிங். டிஃபால்ட்டா இருக்கும் என்னன்னா ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ண போறோம் ஓபன் பண்ணி. ரைட் open a file for writing, creating a new file if it does not exist or truncate the file if it exists. ரைட்டிங் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபைலை நம்ம என்ன பண்ணோம் ஓபன் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணுமோ அதுல ஏதாவது சேஞ்சஸ் நமக்கு இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ரைட் பண்ணலாம். அதுல சேஞ்சஸ் எல்லாம் ஆட் பண்ண ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதுல வந்து என்ன பண்ணோம் ரைட் மோட் நம்ம கொடுக்கும். அதுல இருந்து அந்த ஃபைல்ல வந்து நம்ம ஓப்பன்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம அதை டபிள்யூன்னு கொடுத்து ரைட் மட்டும் நம்ம பண்ணிப்போம். Next X, open a file for exclusive creation if the file is already exceed the operation phase. ஒரு ஃபைல் நம்ம ஏற்கனவே ஓபன் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். அதே ஃபைல திருப்பியுமே வந்து என்ன பண்ணிருக்கோம், அதுல ஏதாவது ரைட் பண்ணிருக்கோம் இல்ல ரீட் பண்றதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்கோம்.
அதே ஃபைல் நேமை நம்ம கொடுத்து ஓபன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஓபன் பண்ணோம்னா அது ஓபன் ஆகாது. கொடுத்தோம்னா என்ன அது என்னன்னா இருக்குன்னா அதுல எரர் வரும். என்ன எரர் வரும்னா இஃப் தி ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆபரேஷன் ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயினாது எரர் வந்து நமக்கு கொடுக்கும். A. Open a appending at the end of the file without truncating it. Create a new file if it does not exist. ஒரு ஃபைல வந்து என்னன்னா லாஸ்ட்ல நம்ம ஏதாவது ஆட் பண்ணணும், ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பண்ணணும்னா பண்ணிட்டே இருக்குன்னா ஒரு ஃபைல் என்ன ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் அதுல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் டைப் பண்ணிக்கலாம். அப்படி டைப் பண்ணிட்டு இல்லைன்னா எனக்கு வேணாம் நான் நியூ ஃபைலை கிரியேட் பண்ணனாலும் அதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கலாம், அப்பன் ஏ வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் ஓப்பன் இன் டெக்ஸ்ட் மோட்ல இருக்கிறதுக்கு டி. அடுத்து பைனரி மோட்ல என்னன்னு பார்த்தோம், பைனரிக்கு பி. நெக்ஸ்ட் ஓப்பன் எ ஃபைல் ஃபார் அப்டேட்டிங் ரெண்டுமே என்ன ரீடிங்கா ரைட்டிங் எந்த பர்பஸ்க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் மோடு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி என்னென்ன ப்ராசஸ் ஆப்ரேஷன் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்கு. நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எஃப் is equal to open sample.txt. டிஃபால்ட்டாவே என்ன இருக்கும் 1 R இருக்கும் நான் டெக்ஸ்ட் R இருக்கு. அப்ப எஃப் ஓப்பன் sample.txt W. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க ரைட் பண்ண போறாங்க, ரைட் மோட்ல இருக்கு, ரைட் இன் டெக்ஸ்ட் மோட். அப்ப எஃப் ஓப்பன் image1 BMP இது என்ன இருக்கு R plus B இருக்கு. ஏன்னா இங்க வந்து இமேஜா இருக்கு, இமேஜா என்னன்னா பைனரியில இருக்கும். ஸோ ரீட் அண்ட் ரைட் இன் பைனரி மோட். Python has a garbage collector to clean up unreferenced objects, but one must not rely on it to close the file. Once நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஃபைலை நம்ம ஓபன் பண்ணோம்னா ப்ராசஸ் முடிஞ்சு இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா என்னன்னா பைத்தான் என்ன நிறைய வந்து என்னன்னா ஃபைல்ஸ் ஓபன் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஸ்பேஸ் வந்து என்ன அன்வான்டா ஆக்குபை பண்ணிட்டே இருக்கும். ஸ்பேசஸ் என்னன்னா வேஸ்ட் ஆகும். ஸோ அது என்ன பண்ணா ஒன்ஸ் நம்ம ஃபைலை நம்ம ஓபன் பண்ணனாலே அந்த ஃபைலை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபைலை நம்ம என்ன பண்ணோம் ஓபன் பண்ணணும். அதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஓபன் test.txt நம்ம ஃபைலை ஓபன் பண்ணிட்டோம். என்ன பெர்ஃபார்ம் ஃபைல் ஆபரேஷன் பண்ண போறோம் பண்ணிட்டோம். The above method is not entirely safe. If an expectation occurs when you are performing some operation to the file, the code exists without closing the file. Once நம்ம ஒரு ஆபரேஷன் நம்ம வந்து ஓபன் பண்ணி நம்ம ரீடோ ரைட் இது பண்ணாலே ஓபன் பண்ணா அது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் க்ளோஸ் பண்ணி ஆகணும் அந்த ஃபைலை. The best way to do this is using the if statement. நம்ம என்ன பண்ணலாம் f ஓபன் கொடுத்து என்ன பண்ணோம் ஒரு ஃபைலை நம்ம ஓபன் பண்ணோம். அடுத்த மெத்தட் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அந்த ஃபைல் அப்படின்னா if statement நம்ம யூஸ் பண்ணியே நம்ம இங்க என்ன பண்ணணும் ஒரு ஃபைலை ஓபன் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் with ஓபன் பிராக்கெட் குள்ள test.txt நம்ம என்ன பண்ண போறோம் ரீட் பண்ணோம்னா as f ன்றது ஃபைல். இங்க f is a file object to perform file operation. எங்க f நம்ம எது யூஸ் பண்ணி என்ன ஃபைல் ஆபரேஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து இங்க f. சோ இங்க என்ன பண்ண போறோம் இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீட் பண்ண போறோம் நம்ம. நெக்ஸ்ட் க்ளோசிங் எ ஃபைல் நம்ம ஓபன் பண்றதுக்கு f ஓபன் வந்து யூஸ் பண்ணா with ஓபன் வந்து யூஸ் பண்ணலாம். Next, closing a file with any of the resources that were tied with the file and is done using Python close method. இங்க நம்ம என்ன பண்றோம்னா க்ளோஸ் பண்ணுவோம் ஃபைலை ஓபன் பண்றதுக்கு பார்த்தா நெக்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ண போறோம். f is equal to open and bracket குள்ள sample.txt ஓபன் பண்றோம். நம்ம perform some operation நீங்க என்ன பண்ண போறோம் ஏதோ ஒரு ஃபைல் ஆபரேஷன் நம்ம இங்க பண்ண போறோம். நெக்ஸ்ட் அந்த ஆபரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அதை என்ன பண்றோம் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். f.close open and close bracket. இங்க என்ன பண்றோம் ஒரு ஓபன் பண்றோம் ஆபரேஷன் ஏதோ ஃபைல் ஆபரேஷன் பண்றோம். நெக்ஸ்ட் அதை நம்ம என்ன பண்றோம் க்ளோஸ் பண்ணிடுறோம்.